உங்களால் ஓட்டு போட முடியாது 2026ல். இது நான் சொல்லலைங்க. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சிஎம் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. எதனால இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்துட்டு வோட்டர் லிஸ்ட்டை கிளீன் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன? புரியலையே! இது எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து வீடு வீடா போய் கதவு தட்டி ஒவ்வொருத்தர்கிட்ட அவங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? யாருக்கு என்ன வயசு? யாருக்கெல்லாம் வந்துட்டு வோட்டர் ஐடி இருக்கு? யாருக்கெல்லாம் இல்ல? யார் இப்ப ரீசென்ட்டா தவறுனாங்க? அவங்க பேர் வந்துட்டு ரிமூவ் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இது. இது நடந்து ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு தமிழ்நாட்ல. பட் இது இப்ப நடத்துறாங்க. இதுக்கு டிஎம்கேல சேர்ந்த மத்த லீடர்ஸும் சரி, இது அவங்க ஒரு பீகார்ல நடந்த ஒரு ரீசென்ட் ப்ராசஸோட ஒப்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே எலக்ஷன் கமிஷன் வந்துட்டு இதே ப்ராசஸ இப்ப ரீசென்ட்டா ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி பீகார்ல நடத்தியிருக்காங்க. அதோட விளைவு என்ன தெரியுமா நடந்துச்சு? கிட்டத்தட்ட 67 லட்சம் வோட்டர் ஐடி லிஸ்ட்ல இருந்துட்டு ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காங்க. தவறுதலா ஒரு ஹியூமன் எரர்ங்கிற மாதிரியான விஷயங்கள்ல சில பேர்கள் வந்துட்டு சேர்த்தே வந்து எடுத்துட்டாங்க. இப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ஷன் அவங்களுக்கு கிட்ட வர சமயத்தில, இப்போ உண்மையாலுமே வோட்டர்ஸ் அங்க இருந்து அவங்களால ஓட்டு போட முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு இது கொண்டு போய் விடுது. ஸோ, இப்ப இதே மாரி தான் இப்ப தமிழ்நாட்டிலயும் நடந்துருமோன்னு சொல்லிட்டு சிஎம் அவர்கள் பயப்படுறாங்க. கரெக்ட்டு. இது வந்து சிஎம் அவர்கள் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒருவேளை இந்த ப்ராசஸ் வந்துட்டு பயாஸ்டா நடந்துருமோ? பயாஸ்டா நடந்துட்டு அ எக்ஸ்ட்ராவா பேர் சேர்க்கிறதும், இல்ல தேவையான பேர்கள வேணும்னே எடுக்கிறதும் ஒரு சிச்சுவேஷன் நடந்துருமோன்னு சொல்லிட்டு இது முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ என்னைய கேட்டா நீங்க வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பா பண்ணணுங்க. இது வந்துட்டு 10 வருஷத்துக்கு ஒரு தடவ இல்ல. கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இத கண்டிப்பா பண்ணணும். பட் எலக்ஷனுக்கு நெருங்குற டைம்ல இத பண்ணா, ஆ இது வந்து சரியா வராது. ஏன்னா இப்ப பாருங்களேன், இப்ப பேர எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், பட் பப்ளிக்கா அவங்க போஸ்ட் பண்ணிடுவாங்க. உடனே வந்துட்டு இதுதான் வந்து டிராஃப்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணுவாங்க. அதில போயிட்டு நம்ம திருப்பி ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துட்டு, இது யார் யார் பேர் இருக்கு, இல்ல யார் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பார்த்துட்டு, நம்ம அதுக்கேத்த மாரி ஃபார்ம ஃபில் அப் பண்ணி அடிஷன்ஸோ, டெலிஷன்ஸோ பண்ணிக்கலாம். பட் நம்ம கடைசி நேரத்தில எத்தன பேர் போயிட்டு இது ஆன்லைன்ல உட்காந்துட்டு ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு ஃபார்ம ஃபில் அப் பண்ணிட்டு இருக்க போறோம். சில பேர்லாம் எலக்ஷனுக்கு மொத நாள் தான் வந்துட்டு வோட்டர் ஐடியே எங்க இருக்குன்னு தோண்டி எடுப்போம். ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல இது வந்துட்டு ஒரு லாஸ்ட் மினிட் காலா இருக்கு. அது எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பண்றது வந்துட்டு சரியில்லையோன்னு எனக்கு தோணுது. மேபி அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்க்கு முன்னாடியாவது இத செஞ்சிருக்கலாம். பட் இந்த சமயத்தில செய்றது டிஎம்கேக்கு மட்டும் இல்ல, மத்த எல்லா பார்ட்டிக்கும் ஒரு அச்சத்த தான் குடுக்கும்னு நான் நம்புறேன். அ பட் இது என்ன சொல்றதுன்னு தெரியல. யார் டீம்ன்னு தெரியல. அதனால எல்லாரும் பயப்படுவாங்கன்னு அவசியம் கிடையாது. ஸோ இத பத்தி நம்ம பேசுவோம். பேசுறத பார்த்துட்டு கேட்பாங்க. கேட்டுட்டு யோசிப்பாங்க. யோசிக்கிறத செயல்ல பார்க்கலாம்.